வாசியுங்கள். சங்கீதம் 104 அதிகாரம் அதோடைய 3வது வசனத்தை வாசியுங்கள். தமது மேல் வீடுகளை தண்ணீரால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி அவர் காற்றின் சட்டையின் மேல அவர் செல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து 1வது வசனத்தில் நீங்கள் வாசியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர், ஒளியை வஸ்திரமாக தருகிறீர், விரிந்திருக்கிறீர், பச்சுப்பாவி ரதமாக்கி சட்டையில் மேல செல்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. இன்னைக்கு சூத்திரம் சொல்லப்படுகிற இயேசுவின் நாமம் என்கிற நாமத்தை உடையவர் அவர் வாசப்படுகிற ஸ்தலத்தை குறித்து பார்க்கிறோம். அவர் தம்முடைய அவன் மகிமையை மேகத்தின் மேல ஸ்தாபிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்முடைய மேல் வீட்டை என்று சொல்லப்படுகிற தேவனுடைய ராஜ்யத்தை தண்ணீர் மேல அவர் மச்சு பாவுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜலத்தின் மேலே அசைவாடின ஆண்டவர் ஜலத்தின் மேலே அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒருவேளை சந்தேகம் வரலாம், பரலோகராஜ்யத்தை ஜலத்தின் மேலேயா கர்த்தர் வச்சிருக்கிறார் கேள்வி வரலாம். அருமையான தேவனுடைய பிள்ளை, வேதவசனத்தை பார்க்கும் பொழுது அவர் இந்த நிலத்தின் தூண்களை யாவை, இந்த மகிமை நிறைந்த இந்த சாயலை கொண்ட இந்த நிலத்தின் அவன் தூண்கள் யாவற்றையும் தண்ணீர்கள் மேல கர்த்தர் ஸ்தாபித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சுமார் 3000-4000 வருஷங்களுக்கு முன்பதாக அவன் கர்த்தராகிய ஆண்டவர் வேதவசனத்தில் குறிப்பிட்டு சொல்லுகிறது போல அவர் ஜலத்தின் மேலே அசைவாடினார், பூமி ஜலத்தினால் நிறைந்திருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள் யாவையும் கொஞ்சம் கவனமாய் பார்க்கும் பொழுது இந்த ஜலத்தின் மேலே உருவாக்கப்பட்ட இந்த பூமி, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜலம் ஒரு இடத்திலே ஒன்று சேர்க்கப்பட்டு சமுத்திரமாய் ஆக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இனி வரும் நாட்கள் இந்த பூமியின் மேல தம்முடைய சீயோனை அவர் ஸ்தாபிக்க போகிறார். அல்லேலூயா. வேதவசனத்தில் பார்க்கிறோம், யோவான் பார்க்கிறார், இதோ அவன் எருசலேம் என்கிற பெரிய நகரம் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து கடந்து வருகிறது என்று சொல்லி பார்க்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை தாம் நினைக்க முடியாது, மனுஷன் நினைவுகளுக்கு அப்பாற்பட்டதான மகத்துவமாய் கர்த்தர் ஸ்தாபிக்கிறார். அல்லேலூயா.